இந்த சாதிகள் இதெல்லாம் தோன்றுவதற்கு முன்பு இருந்தே நீனும் நானும் தமிழன் அப்படிதான் வாழ்ந்து வந்தோம். இது இடை வந்தது. அப்ப எது பெருசு? மொழியும் இனமும் தான். என் அன்பு பெற்றோர்களே, என் அருமை உடன் பிறந்தார்களே, இந்த சீமான் இந்த நிலத்தை விட்டு ஆந்திராவுக்கு போனால் யார் என்று கேட்பான். நான் தேவர், நான் கவுண்டர், நான் வன்னியர், நான் நாடார், நான் கோனார், நான் உடையார், நான் பிள்ளை, நான் முதலி, நான் இந்து, நான் இஸ்லாம், நான் கிறிஸ்தவன் என்று சொல்ல முடியாது. அவனா யாரு? நான் தமிழன். அதான் என் அடையாளம். இந்த நிலத்தை விட்டு இங்கிலாந்து போறேன், இந்த நிலத்தை விட்டு அமெரிக்கா போறேன், இந்த நிலத்தை விட்டு ஆப்பிரிக்கா போறேன், இந்த நிலத்தை விட்டு அரேபியா போறேன், குவைத்து போறேன், துபாய் போறேன், மலேசியா போறேன், சிங்கப்பூர் போறேன். எங்க போனாலும் பூவாரியம் கேட்பான். எதுக்கு? நீ என்ன மொழியில் பதில் சொல்கிறாய்ன்னு பார்க்க. அங்க போயிட்டு ஆயாம் இந்து போட மண்டும்பான். ஆயாம் இஸ்லாம் அப்படி கை கொடுக்க முடியாது. ஆயாம் கிறிஸ்தவன் அடையாளப்படுத்த முடியாது. அங்க போய் நான் வன்னியர், நான் கவுண்டர், நான் தேவர், நான் நாடார், நான் செட்டியார், நான் முதலி, பிள்ளை, உடையார், முத்தரையர் என்று பேச முடியாது. அப்ப நான் யார்? எங்க சென்றாலும் நான் தமிழ். இதான் என் அடையாளம். இதுதான் என் அடையாளம். இதை நீ புரிஞ்சுக்கணும். போ, இங்கிலாந்துக்கு போ. ஐ ஆம் பிரிட்டிஷ் கிடையாது, ஐ ஆம் கிறிஸ்டியன் கிடையாது. உனக்கிட்ட கை கொடுப்பான், ஐ ஆம் இங்கிலீஷ் அப்படிதான் கை கொடுப்பான். போ, பிரான்ஸுக்கு போ, ஐ ஆம் பிரான்ஸ் கிடையாது, ஐ ஆம் கிறிஸ்டியன் கிடையாது, ஐ ஆம் பிரெஞ்சு அப்படிதான் கை கொடுப்பான். மொழிதான் முகம், மொழிதான் முகவரி, மொழிதான் என் அடையாளம். அதனால் பிறப்பிலிருந்து இறப்பு வரை நான் தமிழன். அதான் என் பெருமை மிக்க அடையாளம். அதை நீ புரிஞ்சுக்கணும். அதனால என்ன வேண்டும்? சாதி வேண்டும், மதம் வேண்டும் என்றால் தள்ளி நின்று எனக்கு போட்டாத ஓட்ட. என் மொழி வேணும், என் மொழி வேணும். உலகின் முதல் மொழி தமிழ். என் மொழி வேணும். நான் அந்த இனத்தின் மகன், என் இனம் வேணும். மொழி பெருமை, இனப்பெருமை கொண்டிருந்தால் நீ என்னோட நின்று. சாதிதான் வேணும் என்றால் தள்ளி நின்று, மதம் தான் வேணும் என்ற தள்ளி நின்று. ஏன்? சாதி அரசியல் ஆனால் சமத்துவம், சகோதரத்துவம் செத்து போகும். மதம் அரசியலானால் அங்க மனிதநேயம் செத்து போகும். பணம் அரசியலானால் அங்க பண்பாடு, ஒழுக்கம் செத்து போகும். அப்ப எது அரசியலாகும்? மொழி, இனம். ஏன்? நான் தமிழன், என் தாய் தமிழ், பேரன்பின் தாய், உலகம் தழுவி நேசித்து நின்றவன். உலகிட என் தாய் தான். அவள் தான் பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் என்றார். பகுத்துண்டு பல் உயிர்கள் ஓம்பு என்றார். யாரும் ஊரே யாவரும் கேளீர் என்று என் தாய் தமிழ் தாய் தான் சொன்னார். நான் பேரன்பு தாயின் மகன். இரு கரமும் இது தாரத்தழுவி உலகம் முழுமைக்கு நேசித்து நின்ற இனத்தின் பிள்ளை. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு என்று வல்லவ பெருமகனா தொடங்கி கம்பன், கபிலன், இளங்கோர் எல்லாரும் உலகு உலகு என்று உலகம் தழுவி நேசித்து நின்றான். வாடிய பயிரை கண்ணவெல்லாம் வாடினி என்று எங்கள் வள்ளலார் பெருமகனார் வயிறுக்கு உயிருக்கு என்று வாடி என்ற வள்ளலாரின் வாரிசுகள் நாங்கள். காக்கை குருவி எங்கள் சாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம். நோக்கும் திசையெல்லாம் யாமின்றி வேறில்லை, நோக்க நோக்க களியாட்டம் என்று எங்கள் டாக்டர் பாரதி பாடினார். சாதி மதங்களை பாரும் என்று பாடியவன் எங்கள் பெரும்பாவனம் டாக்டர் பாரதி. அறிவில் சமூகமே, நீ எந்த உணர்வு ஒன்று எழுச்சி வரப் போகிறாய்? சாதியாக நின்று நீ சாதித்த ஒன்று சொல்லு, நாட்டி இறங்கி போறேன். மதமாக நின்று நீ சாதித்த ஒன்று ஒண்ணும் இல்லை. உனக்கு சொந்த நிலத்துக்கு அதிகாரம் இருக்கா? ஒண்ணு கேட்கிறேன், எந்த சாதிக்காரன் மொத்த சாதிக்காரன் சேர்ந்து மொத்த ஒரு சாதிக்காரனுக்கு போட்டு வென்றுவியா? இல்லை, இல்லை. ஒரு தொகுதியில வன்னியர்னா 3 கட்சி வன்னியர் தான் போதும். ஆனால் எந்த வன்னியருக்கு மத்த சாதி போடுவோம் அவன் தான் ஜெயிப்பான். அது எந்த சாதிக்காக நிக்கிறவனோடவா, திராவிடத்துக்காக நிக்கிறவனோடவா, மொழி இனம் என்று தமிழருக்காக நிக்கிறவனோட நீ இணைய புரியா? அதான் இந்த தேர்தல் இருக்கிற முதன்மையான பரீட்சை தேர்வாக தான். ஏமாந்துட்ட, பல காலத்தை விட்டுட்ட. உனக்கு அக்கறையோடு எடுத்து பேச ஒருத்தர் இல்லை. நீ எனக்கு என்ன தந்திருக்க? 4 முறை தேர்தலை நின்றுருக்கேன். 4 முறையை நீ தோக்கடிச்சுக்க. 5வது முறை வந்து நிக்கிறேன். தோத்தன மாதிரி தெரியுதா? தோத்த பிள்ளை அதே உற்சாகத்தோட, அதே நம்பிக்கையோட நம்பிக்கை, என் மக்களை மீது நான் வச்சிருக்க நம்பிக்கை.
அங்குல அங்குலமாக என் அடித்தளத்தை என் மக்கள் கட்டமைத்து வருகிறார்கள். சீன மூங்கில் வளர்ந்து வருகிறது உங்கள் மகன். எப்படி சீன மூங்கில்? ஒருத்தன் தோட்டத்துல தன் வயல்ல மூங்கில் விதைய விதைக்கிறான், தண்ணி ஊத்துறான், முளைக்கல. ஒரு மாசம் ஊத்துறான், முளைக்கல. தினா ஊத்துறான், ஒரு வருஷம் ஊத்துறான், முளைக்கல. 2 ஆண்டு ஊத்துறான், முளைக்கல. அவனுக்கு விடுறதால சளைக்கல. மறுபடியும் ஊத்துறான், முளைக்கல, சளைக்கல. மறுபடியும் ஊத்துறான், மறுபடியும் ஊத்துறான், மறுபடியும் ஊத்துறான். 8 ஆண்டுகள் ஊத்திட்டான், சளைக்கல. உழைக்கிறத விடல, ஊத்திக்கிட்டே இருக்கான், முளைக்கல, முளைக்கல. 9ஆவது ஆண்டு ஒரு நாள் வந்து பாக்குறான், அப்படியே சிலுத்து மண்டிட்டு கும்பிடுறான். நிலவங்க மொத்தமா மூங்கில் முளைச்சிச்சு. 9 ஆண்டுகள் எடுத்துக்கொண்ட அந்த மூங்கில் 6 மாசத்துல விண்ணை தொடுகிற உயரத்துக்கு சரச்சரன்னு வளர்ந்துச்சு. அவன் கீழே 9 ஆண்டுகளும் 6 மாதத்தில் இவ்வளவு அசாத்திய வளர்ச்சியை தொடுவதற்கு எட்டுவதற்கு கீழே அந்த வேர், அந்த மூங்கில் மரத்தின் வேர் வலுவான அடித்தளத்தை கட்டி அமைத்துக் கொண்டிருந்தது. இப்ப உங்க மகன் 10ஆவது ஆண்டு நிற்கிறேன், 9 ஆண்டு 10ஆவது ஆண்டு நிற்கிறேன். எதுக்கு நிற்கிறேன்? வலுவான அடித்தளத்தை போட்டு ஒரே உயரத்தில் விண்ணை உயரத்திற்கு அந்த 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 நிலையில நிக்கிறீங்க. எப்படி? முதல் தேர்தல 2016 4.5 லட்சம் வாக்கு, 19 17 லட்சம் வாக்கு, 21 30 லட்சம் வாக்கு, 3வது பெரிய கட்சி. இப்போ 36 லட்சம் வாக்கு, தனித்த அங்கீகாரம் பெற்ற கட்சி. என்ன நடந்தது? ஓட்டுக்கு 1 ரூபா இல்ல, ஓட்டுக்கு 1 ரூபா கொடுக்கல. அவனுக்கு தெரியும் இவன் ஓட்டுக்கு